புதிய கல்விக் கொள்கை 2020 மற்றும் சைபர் பாதுகாப்பு குறித்த சிறப்பு சொற்பொழிவு, புத்தக வெளியீடு, ஸ்ரீமதி சகுந்தலா சக்தி வாழ்நாள் சாதனையாளர் விருது 2022 எனும் முப்பெரும் விழா தாகூர் அரசு கலைக் கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரி கூட்ட அரங்கில் நடைபெற்றது. நம் நாட்டில் உள்ள மற்ற நிறுவனங்களுடன் இணைந்து மாணவர் மற்றும் சமூக நலன் கருதி இந்த கல்லூரியானது பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. நாட்டின் 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இக்கல்லூரி தனது மாணவர்களுக்கு கல்வி கற்பது மட்டுமின்றி பல்வேறு திறன் ஆளுமை மேம்பாட்டு பயிற்சிகள், வேலைவாய்ப்பு முகாம்கள், போட்டிகளில் கலந்து கொள்ளுதல் போன்றவற்றையும் நடத்தி ஆண்டுகளாக உயர்கல்வித்துறை சார்ந்த ஆராய்ச்சி நடவடிக்கைகளை மேற்கொண்டதற்காகவும் பொன்னாடை, சந்தன மலர் மாலை, ஸ்ரீமதி சகுந்தலா சக்தி வாழ்நாள் சாதனையாளர் விருது 2022 மற்றும் சான்றிதழ் ஆகியவற்றை வழங்கி கௌரவிக்கப்பட்டார். ஸ்ரீகாந்த் துவா, செயல்பாட்டு தலைவர் கான்ஸ்டன்டியா கிரியேட்டிவ் சப்கிளஸ்டர் இந்திய தலைவருக்கு 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொழில், வேலைவாய்ப்பு, பணி, கலாச்சாரம், செயல்திறன் மற்றும் புதுமைகளை மேம்படுத்துவதில் அவரது முன்மாதிரியான சேவைகளை அங்கீகரித்து பொன்னாடை, சந்தன மலர் மாலை, ஸ்ரீமதி சகுந்தலா சக்தி வாழ்நாள் சாதனையாளர் விருது மற்றும் சான்றிதழ் ஆகியவற்றை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் அமர்வு சைபர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பெறவும், ஆன்லைன் அச்சுறுத்தல்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் பங்கேற்றவர்களுக்கு பயனுள்ளதாக அமைந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக பேராசிரியர் VN ராஜசேகரன் பிள்ளை, முன்னாள் NIC இயக்குனர் மற்றும் பலர் உரையாற்றினர். அனைத்து பேராசிரியர்களுக்கும் ஒரு புரிதலை உருவாக்கும் அமர்வாகவும் புதிய கல்விக் கொள்கையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளும் உதவியது. மேலும் பேராசிரியர்களின் சந்தேகங்களுக்கும் வினாக்களுக்கும் விடையளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் மனநலம் பாதிக்கப்பட்டு ஆடையின்றி சாலையில் திரிந்த நபரை SP மாறன் மீட்டு காப்பகத்தில் ஒப்படைத்தார். புதுச்சேரி செஞ்சி சாலையில் மனநலம் பாதிக்கப்பட்ட 50 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் கடந்த 15 நாட்களுக்கு